Taste the Daily. தியாகத்தை போற்றும் புனித திருநாளாம் பக்ரீத் திருநாளை இறை உணர்வுடன் கொண்டாடி மகிழும் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உளம் கனிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இந்த அறிக்கை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, தியாகத்தை போற்றும் புனித திருநாளாம் பக்ரீத் திருநாளை இறை உணர்வுடன் கொண்டாடி மகிழும் அன்பிற்கினிய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்யும் எண்ணத்தை மேலோங்க செய்யக்கூடிய நன்னாளாகவும், ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி அனைவரும் ஒன்று கூடி இறைவனுடைய புகழை நெஞ்சில் நிலைக்க செய்து விருந்தளித்து மகிழ்ச்சியில் திளைக்கும் திருநாளாகவும் கொண்டாடப்படுவதே பக்ரீத் திருநாளாகும் என்று தெரிவித்திருக்கிறார். இத்தியாக திருநாளில் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், துன்பப்படுபவர்களுக்கு உதவி புரியுங்கள், அண்டை அயலாரிடம் அன்பாக இருங்கள், எளியவர்களிடம் கருணை காட்டுங்கள், சிந்தனையிலும் நடத்தையிலும் தூய்மை உடையவராக இருங்கள் என்ற நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை மக்கள் அனைவரும் மனதில் இருத்தி வாழ்ந்தால் உலகில் அமைதி நிலவி வளம் பெருகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இஸ்லாமிய பெருமக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த இனிய திருநாளில் எல்லோரிடமும் இறை உணர்வும் தியாக சிந்தனையும் சகோதரத்துவமும் மலரட்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மனிதகுல நல்வாழ்விற்கு மகோனதமாய் வழிகோலட்டும் என்று மனதார வாழ்த்தி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது நல்வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி.